ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயம்புத்தூரில் தாங்க இருக்கோம். நம்ம கோயம்புத்தூரில் இருந்து தாங்க நம்ம வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகாமல் இந்த செங்கப்பள்ளி டோல்வேல இருந்து நம்ம நேராக ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு தாங்க நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த செங்கப்பள்ளி டோல்வேல இருந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்களன்னா 42 கிலோமீட்டர்ஸுங்க. நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகாமல் அவுட்டர்லேயே வந்து போய் நம்ம ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு போக போகிறோங்க. இங்கேருந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு போக இன்னும் 1 ஹவருக்கு மேலே ஆகுங்க. ஸோ நம்ம வந்து அவுட்டர்லேயே போனாலும் சரி கொஞ்சம் வந்து டிராஃபிக் இருக்க தான் செய்யுங்க. ஸோ அதனால் வந்து 1 ஹவருக்கு மேலேயே ஆகுங்க நம்ம வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு போக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி நிறைவேற போகுது அப்படின்னு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் கிட்ட போய் அந்த ஸ்டாச்சு கிட்ட போக போகிறோம் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குங்க. நீங்களும் போயிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு போகும்போது அந்த ஸ்டாச்சு மட்டும் பார்த்துட்டு முன்னாடி இருக்கிற நந்தியை வந்து தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வராதிங்க. அந்த ஈஷா ஸ்டாச்சுக்கு பின்னாடி இருக்கிற இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. நம்ம வந்து பின்னாடி சைடு போகும்போது வந்து நமக்கு வந்து ரைட் சைடில் வந்து ரூம்ஸ் எல்லாமே இருக்குங்க. அது வந்து எல்லாமே ஈஷா ஃபவுண்டேஷனோடது தாங்க. அங்கே வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, தியான லிங்கம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க. பட் என்னென்னா, உங்களுக்கு ரூம்ஸ் வேணுமென்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து போகும்போதே வந்து ரூம்ஸ் வந்து புக் பண்ணிட்டோங்க. நம்மளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். ஏன்னா வந்து ரூம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. நம்ம வந்து நான் ஏசி தாங்க ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரொம்பவே நீட் அண்டு க்ளீனாக இருந்துச்சுங்க. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அவ்வளோ நீட் அண்டு க்ளீனாக இருந்துச்சு. ரூம்ஸும் சரி பாத்ரூம்ஸும் சரி எல்லாமே செம்மையாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்கும்போது எல்லாமே க்ரீனரியாக தாங்க இருந்துச்சு. இது வந்து கோயம்புத்தூருக்கு ரொம்பவே அவுட்டரில் தாங்க இருக்குது இந்த ஈஷா ஃபவுண்டேஷன். ஸோ நம்ம வந்து வரும்போதே நினச்சோம் அது வந்து சிட்டிக்குள்ளே தான் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ போகும்போது தான் தெரிஞ்சிச்சு இது சிட்டிக்குள்ளே இல்லாமல் ரொம்பவே அவுட்டரில் தாங்க இருக்குது அப்படின்னு. சுற்றி பார்க்கும்போது எல்லாமே மலை தாங்க இருக்குது. சுற்றி 4 சைடும் சுற்றி பார்க்கும்போது நம்மளை சுற்றி மலை தாங்க தெரியுது. அவ்வளோ சூப்பரான வியூ தாங்க அந்த ஈஷா ஃபவுண்டேஷன். நம்ம வந்து இப்போ தனியாக ரூம்ஸ் புக் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ நீட் அண்டு க்ளீனாக இருந்திருக்காது. நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து தவனகிரியில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம், உப்ளி டு பெங்களூர் ஹைவேல. ஸோ அங்கே வந்து நம்ம 1000 ரூபீஸ் 1500 ரூபீஸ் பே பண்ணணும். பட் வந்து ரூம் எல்லாமே க்ளீனாகவே இல்லை, கொஞ்சம் அங்கே டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து நான் ஏசி தாங்க, 1000 ரூபீஸ் தான். ரொம்பவே நீட் அண்டு க்ளீனாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. திரும்ப நெக்ஸ்ட் டைமும் நம்ம அங்கே போய் ஒரு 2 டேஸ் ஆச்சு நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு தாங்க நெக்ஸ்ட்டு பிளான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம 2 டேஸ் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போவே இருக்கலான்னு தான் இருந்துச்சு. பட் வந்து நம்ம நிறைய பிளேசஸ்க்கெல்லாம் போகணும். ஸோ அதனால் வந்து சரி போதும் அப்படின்னு நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2 இல்லைன்னா 3 டேஸ் ஆச்சு அங்கே ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தாங்க ஒரு தாட் இருக்குது. நீங்களும் அங்கே ரூம்ஸில் ஸ்டே பண்ணியிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து கடைசியில் காட்டுறேன் அந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு.
நம்ம வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் கிட்ட வந்துட்டோங்க. நீங்கள் வந்து பஸ்ஸில் வரதா இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தே பஸ் எல்லாமே இருக்குங்க. ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி தனியாகவே பஸ் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்தாலும் சரி, அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ்லேயும் நீங்கள் வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு வரலாம். இல்லைன்னா நீங்கள் டாக்ஸி புக் பண்ணியும் நீங்கள் வந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு வரலாங்க. இங்கே வந்து ஸ்டே பண்ணி அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளோ ஒரு அருமையான பிளேஸு. நம்ம ஈஷா கிட்ட வந்துட்டோங்க. நம்ம இப்போ வந்து ரைட்டை கட் பண்ணி நம்ம வந்து உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறோங்க. நம்ம வந்து ரூம்ஸ்க்கு போகிறதா இருந்தால், ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு ரூம்ஸ்குள்ளே போகிறதா இருந்தால் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரு 2 or 3 கிலோமீட்டர்ஸ் போகணுங்க. அது ஃபுல்லாகவே ரூம்ஸ் தாங்க இருக்குது, காட்டேஜ் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே புக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம நேராக போய் வந்து ரூம் எடுத்துக்க முடியாது. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ண முடியும். வேணும்னா உங்களுக்கு லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போகும்போது மறக்காமல் புக் பண்ணிவிட்டு போங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க. நம்ம கிட்ட வந்துட்டோம், ஸ்டாச்சு கிட்ட வந்துட்டோங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது, ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம கிட்ட போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்க்கிங் வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்ட போகலாங்க. நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு 2:30க்கு அப்படி வந்தோம். செம்மையாக வெயில் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரூம்ஸ்க்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஈவினிங் வந்து லைட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தோங்க. ஈவினிங் வந்து மழை வந்ததுனால வந்து லைட்டிங் எல்லாம் பார்க்க முடியல. ஏன்னா மழை வந்தால் லைட்டிங்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தாங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்திருக்கோம். வாவ், செம்மையாக இருக்குது. சுற்றி பாருங்க, மலை தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பேஸ் எல்லாமே ரொம்பவே தாராளமாக இருக்குங்க. டான்ஸ்
மட்டும் இல்லாமல் பல ஸ்டேட்டில் இருந்தும் வராங்க. அது மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸில் இருந்து கூட வராங்க ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு இந்த ஈஷா ஸ்டாச்சு பார்க்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரமம் இருக்குல்ல, அங்கே வந்து அவங்க வந்து கொஞ்சம் சேவை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிரம்மபுத்ரா காட்டேஜ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய காட்டேஜஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ வந்து நம்ம செக்கிங் பண்ணும்போது வந்து அவங்க வந்து ரிசப்ஷனில் இருப்பாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இங்கே வந்து அடிக்கடிக்கு வந்தால் நம்ம கூட அங்கே போய் நம்ம சேவை செய்யலாங்க. ஸோ நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸில் இருந்து கூட இந்த ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு வராங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாச்சு மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, இன்னும் உள்ள நிறைய பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் மறக்காமல் அது எல்லாமே பாருங்கள், ஸ்டே பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது எல்லா விஷயங்களும். Excuse me, hello. இது எல்லாமே ஸ்டாச்சுக்கு பின்னாடி இருக்கிற பிளேசஸில் தாங்க இது எல்லாமே இருக்குது. இந்த ஆக்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ஸ்டாச்சு கிட்ட போகணும் அப்படின்னா அங்கேருந்து பே பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சவாரி பண்ண முடியுங்க. இது இல்லாமல் இன்னொன்று இருக்குங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கல் இருக்குங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கல் அது வந்து சார்ஜ் போடும்போது மட்டும் இது யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆசிரமம்குள்ளே போகும்போது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி இதில் வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறாங்க. இது ஈவினிங் வந்து மழை வரும்போது எடுத்த வீடியோ தாங்க. இது எல்லாமே காட்டேஜ் தாங்க, ரூம்ஸ் தாங்க. ஏசி இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. இது வந்து பிரம்மபுத்ரா காட்டேஜ் தாங்க. நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம்ஸ் வந்து எடுக்க நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது வந்து கண்டிப்பாக நான் ஃபுல்லாகவே எடுத்து நான் அப்டேட் பண்ணுறேங்க. இது வந்து ஆசிரமம்க்கு போகிற வழி தாங்க. நமக்கு எதிரில் வந்து இங்கே வந்து ஒரு தியான லிங்கம் இருக்குங்க. நம்ம வந்து அங்கே ஜென்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. அங்கே வந்து நம்ம கீழே இறங்கி தண்ணியில் இருக்குங்க அந்த லிங்கம். மேலே இருந்து தண்ணி வர மாதிரி இருக்குது. அங்கே போய் நம்ம அந்த தண்ணியில் நின்று நம்ம வேண்டிக்கலாங்க, தியானம் பண்ணலாம். எதுக்காக இந்த வீடியோஸ் எல்லாம் நான் லாஸ்ட்டில் போடுறேன்னா இது எல்லாமே 9:16 ரேஷியோவில் இருக்குங்க. ரீல்ஸில் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் இது எல்லாமே நான் லாஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. இது எல்லாமே ரூம்ஸ்க்கு காட்டேஜ்க்கு போகிற வழி தாங்க. இந்த ஈஷா ஃபவுண்டேஷன் சுற்றியே மவுண்டன்ஸ் தாங்க இருக்குது. ஸோ இங்கே வரணும், அது அந்த ஈஷா ஸ்டாச்சு இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து ரொம்பவே கோயம்புத்தூருக்கு அவுட்டர்லேயே இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த ஈஷா ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், ஆசிரமம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் போயிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் ரூம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.